அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, தூய்மை பணியாளர்களுக்கு வீடு, காலை உணவு அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான திட்டத்த பத்தி இங்க குடுத்துருக்காங்க. அதாவது நேத்து கேபினெட் மீட்டிங் நடந்திருக்கும். அதுல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் அவங்க குப்பைகள கையாளும்போது அவங்களுக்கு நுரையீரல்ல, இல்ல தோல் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு அந்த மாதிரியான நோய்கள் ஏற்பட்டுச்சுன்னா, அதுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான பிரத்யேக திட்டம் வகுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தின் மூலியமாக அவங்களுக்கு ஆல்ரெடி இழப்பீடுகள் அதாவது அவங்களுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. இதுவே அவங்க பணியின் போது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 5,00,000 போட்டு ரூ. 10,00,000 அந்த குடும்பத்துக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள தொழில் முனைவோர்களாக மாத்துவதற்காக அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 35% கடன்கள் அந்த வட்டி மானியத்தோட நமக்கு கடன்களை வழங்க போறாங்க. கேபிட்டல் சப்சிடி 35%, இன்ட்ரெஸ்ட் சப்சிடி பாத்தீங்கன்னா ஒரு 6% என்ன பண்ண போறாங்க, அவங்களுக்கு கடன்களை வழங்க போறாங்க. அதாவது 3,50,000 லட்சம் வரைக்கும் கடன்கள் வழங்க போறாங்க. சரியா? அதான் 35% கேபிட்டல் சப்சிடி 3,50,000 லட்சம் வரைக்கும் கடன்கள் வரும். அது இல்லாம ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படின்னு சொல்லி வட்டி மானியம் 6% வழங்க போறாங்க. வேற என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவுகளை அரசாங்கமே ஆல்ரெடி ஏத்துக்கிட்டாங்க. அதையும் தாண்டி புத்தக கட்டணம், அந்த புக் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் அதையுமே அரசாங்கம் ஏத்துக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தூய்மை பணியாளர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள்ல 30,000 வீடுகளை நகர்ப்புறங்கள்ல வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு கட்டித்தர போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு கீழே அவங்களுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரியா? கடைசியா பாத்தீங்கன்னா, நமக்கு தூய்மை பணியாளர்கள் ஏர்லி மார்னிங்கே ஒர்க் பண்ணக்கூடிய செட் ஆஃப் பீப்புள். அவங்களுக்கு வீட்டுல சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அதை எடுத்துட்டு வர அளவுக்கு டைம் இருக்காது. அதனால அரசாங்கமே என்ன பண்ண போறாங்க, அவங்களுக்கு காலை உணவுகளை வழங்க போறாங்க. சரியா? இதுதான் தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு 6 அம்ச திட்டமாக நேத்து நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தினுடைய கேபினெட் இந்த திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பின்னணி நமக்கே தெரியும். தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங்ல போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நள்ளிரவுல அவங்களை கைது பண்ணாங்க. அந்த ஒரு சர்ச்சையை ஒட்டி பாத்தீங்கன்னா ஒரு 6 அம்ச திட்டம் அப்படிங்கிறது வகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரியா? அதான் முதல்ல பாக்குறோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அந்த செட் ஆஃப் கண்டென்ட் எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி தேவைப்படும்னா, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படும். மத்திய அரசாங்கம் தூய்மை பணியாளர்களுக்காக என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க, மாநில அரசாங்கம் என்ன பண்றாங்க, அது அப்படி வெல்ஃபேர் மெஷர்ஸ் என்னெல்லாம் இருக்கு, என்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம எழுதணும். சரியா? ரைட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள், கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படைய செய்ய வல்லவன் அமைச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யணும், எந்த டைம்ல செய்யணும், யாரை வச்சு செய்யணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு நபர் தான் அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திருக்குறளின் 631 அதிகாரம் அமைச்சு அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு சுதந்திர தினத்தை வச்சு நிறைய வித்தியாசமான ஆர்டிகல்ஸ் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. ஒன்னே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கோ அதை நம்ம பார்ப்போம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறதுல மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயே நம்ம பார்த்துரும். சரிங்களா? இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நமக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கண்டென்ட் இருந்துச்சு. தேசிய கொடிக்கு முன்மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய தில்லையடி வள்ளியம்மையை பத்தி நமக்கு தெரியும். பீட்டர் மார்டிஸ்பர்க் பிரிசன்ல சவுத் ஆப்பிரிக்கால இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அந்த இனச்சட்டங்களுக்கு எதிராக காந்திஜி போராட்டம் பண்ணியிருப்பாரு. அப்ப கைதான தில்லையடி வள்ளியம்மை அந்த மார்டிஸ்பர்க் பிரிசன்ல இருந்திருப்பாங்க. சரியா? அப்ப கணக்கெடுப்புகள் நடக்கும். காலையிலயும் எவ்வளவு பேர் இருக்காங்க, சாயந்தரம் எவ்வளவு பேர் இருக்காங்க பிரிசன்ல அப்படிங்கிற கணக்கெடுப்பு நடக்கும். அந்த கணக்கெடுப்பின் போது என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலேய அதிகாரிகள், நீங்க எல்லாம் ஏன் இந்தியன்ஸ் சொல்றீங்க, உங்களை நீங்க ஆப்பிரிக்கால தானே இருக்கீங்க, ஆப்பிரிக்கன்ஸே சொல்லிக்க வேண்டியதானே, இந்தியாவுக்குன்னு என்ன தனி கொடியா இருக்கு, இல்ல இந்தியாவுமே பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கீழே தான் இருக்கு, இந்தியாவுக்குன்னு தனி கொடியும் கிடையாது. அதே மாதிரிதான் சவுத் ஆப்பிரிக்காவும் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அவங்களுக்குன்னு பெரிய ஒரு இதெல்லாம் இல்ல. இப்ப நீங்க எல்லாம் ஆப்பிரிக்கன்ஸ்னே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்ல, வாட் இஸ் த பிக் டீல் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப
தில்லையடி வள்ளியம்மை என்ன பண்றாங்கன்னா, அவங்க சேலையில இருக்கக்கூடிய அந்த நுனியில இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸ கிழிச்சு, கொஞ்சம் இதுதான் எங்க நாட்டோட கொடி அப்படி சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த 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 பிட் ஆஃப் கிளாத்ல வந்து என்ன கலர்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னா, காவி, வெண்மை, பச்சை வண்ணங்கள் அதெல்லாமே இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நிகழ்வ வந்து காந்திஜியும் வந்து நல்லா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறார். பிற்காலத்துல இந்தியாவுக்குன்னு சொந்தமா ஒரு கொடிய உருவாக்குறப்ப, இந்த வண்ணங்கள் தான் வந்து அந்த கொடியிலயும் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? அந்த காவி, வெண்மை, பச்சை அப்படிங்கிற நிறங்கள் தான் இருந்திருக்கும். இது தில்லையடி வள்ளியம்மை கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் தான். இந்த விஷயம் நிறைய பேர் நம்மள தெரியாம இருந்திருக்கலாம். அதனால தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.